வேலை பார்க்கும் இடங்கள்ல புதிய புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். ஆனா அங்க பணிபுரியும் பணியாளர்கள் கழிவறையை கூட இவ்வளவு நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான கட்டுப்பாட்டை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நூதனமான கட்டுப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தங்களிடம் பணியாற்றும் ஊழியர்களினுடைய பணி நேரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையினுடைய கால அளவை குறைச்சிருக்காங்க. தெற்கு சீனாவை சார்ந்த ஒரு பிரபலமான நிறுவனம் ஒண்ணு. போலந்து மற்றும் குவாங்டான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மேனுஃபேக்சரிங் கம்பெனி தங்ககிட்ட பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய கழிவறை நேரங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதியை பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காலை 8 மணிக்கு முன்னாடி எந்த நேரம் வேணா கழிவறையை பயன்படுத்திக்கலாம். ஆனா காலை 10:30 இருந்து 10:40 வரைக்கும் தான் கழிவறையை பயன்படுத்திக்கணும். அதன் பிறகு மதியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12:30 இருந்து 12:40 வரைக்கும் பயன்படுத்திக்கணும். அதற்கு பிறகு ஈவினிங் 3:30 இருந்து 3:40 வரைக்கும் 5:30 இருந்து 6 o'clock வரைக்கும் தான் கழிவறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் ஓவர் ஒர்க் பண்றவங்க அப்படின்னு இருந்தா 9 o'clockக்கு மேல அவங்க எந்த நேரம் வேணா கழிவறையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதற்கிடையில பணியாளர்களுக்கு கழிவறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் தேவைப்படுது அப்படின்னா 2 நிமிடங்களுக்கு மேல அவர்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பணியாளர்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட்டை கொண்டு வந்தா மட்டும்தான் மேற்படியான நேரங்கள்ல அவர்களை கழிவறைக்கு அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பிடப்பட்ட நேரங்களை தவிர்த்து பணியாளர்கள் மற்ற நேரங்கள்ல கழிவறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு 100 யுவான் அபராதமா விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பணியாளர்கள் எல்லோருமே இந்த கட்டுப்பாட்டை ஒழுங்கா தான் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்காகவே கேமரா ஒண்ணு வச்சு இவங்க எல்லாரையுமே மேற்பார்வையிட்டு வராங்க. இந்த காலகட்டங்கள்ல கூட இப்படி ஒரு வினோதமான விதிமுறைகள் கொண்டு வரப்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு.